டஞ்சனுக்கு வெளியே ரிப்போர்ட்டர் எல்லாரும் நம்பிக்கையோட இருந்தோம். ஆனா துரதிருஷ்டவசமா பார்க்கும் சோயும் திரும்பி வரலன்னு சொல்றாரு. ஆனா திடீர்னு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா நிறைய ஓநாய்கள் அந்த இடத்துல இருந்து வெளியே வர ஆரம்பிக்குது. அப்ப நம்ம ஹீரோவும் சோயும் வர்றாங்க. சுத்தி இருந்தவங்க யாரோ பறந்து வர்றத பார்த்தோம்னு சொல்றாங்க. அதனால அவங்க அதை செக் பண்ண அவசரப்படுறாங்க. அந்த உருவத்தை அடையாளம் கண்டு அது ஒரு மனுஷன்னு புரிஞ்சுக்கிறாங்க. பார்க்கும் சோயும் இன்னும் உயிரோட இருக்காங்க. ரிப்போர்ட்டர் ஒரு அதிசயம் நடந்திருக்கு, டஞ்சன்ல மாட்டிக்கிட்ட 2 பேரும் 4 நாள் கழிச்சு உயிரோட திரும்பி வந்திருக்காங்கன்னு அறிவிக்கிறாரு. மிசோ அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு, இந்த இமேஜ் அவங்க போர்ட்டல்ல இருந்து வெளியே வந்த உடனே எடுக்கப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் அவங்கள உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றான். அதனால அந்த சம்பவத்தை பத்தி நிறைய ஹெட்லைன்ஸ் வர ஆரம்பிக்குது. டைரக்டர் அதை ஆச்சரியமா பார்த்துட்டு, ரிப்போர்ட்டர்ஸ் அவங்க ஹெட்லைன்ஸ்ல ரொம்ப கிரியேட்டிவா இருக்காங்கன்னு சொல்றாரு. மிசோ, அதுக்கு காரணம் யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு டிப்ஸ் கொடுத்திருக்காங்க, அதனாலதான் அவங்க நமக்கு முன்னாடி இருந்தாங்கன்னு சொல்றான். அந்த ஆளு, நாம இங்க நிலைமையை எப்படி சரி செய்கிறதுன்னு பார்க்க வந்திருக்கோம், மத்தவங்களை குறை சொல்ல இல்ல, அதனால நாம மீட்டிங்கை தொடரலாம்னு சொல்றாரு. மிசோ, பார்க் பத்தின நியூஸ் பரவிடுச்சுன்னு சொல்றான். இந்த சம்பவத்தால பல நாடுகள்ல இருந்து ஏஜென்சிஸ்ல இருக்கிற ஸ்கவுட்ஸ் ஏற்கனவே அந்த பையனை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் விக்டர், ரஷ்யாவோட KGB ஏஜென்ட். இன்னொருத்தன் பேரு கோரன்ஸ்டீன். கடைசியா டோக்கியோவோட அவேக்கன் ஃபெடரேஷனோட வைஸ் சீஃப் நகமுரா. கடுப்பான டைரக்டர், அந்த முட்டாள் நகமுரா திரும்பவும் வந்துட்டானான்னு கேக்குறாரு. அந்த பொண்ணு, ஆமா, அது மட்டும் இல்லாம அவன் சங்குவை கூட்டிட்டு போயிட்டான், ஆனா நான் இன்னும் அமெரிக்கா தான் ரொம்ப ஆபத்தானதுன்னு நினைக்கிறேன்னு சொல்றான். டைரக்டர், நாம முதல்ல பார்க்க பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு, இப்போ இருக்கிற கான்ட்ராக்டை தாண்டி ஏதாவது செக்யூரிட்டி மெஷர்ஸ் இருக்கான்னு கேக்குறாரு. அப்போ டாக்டர், பார்க்கோட குடும்பம் கொரியாவில் இருக்கிற வரைக்கும் அவன் நாட்டை விட்டு போக மாட்டான்னு சொல்றாரு. ஆச்சரியப்பட்ட டைரக்டர், அந்த பையனுக்கு பணத்தை விட குடும்பம் தான் முக்கியமான்னு கேக்குறாரு. அதுக்கு டாக்டர், பார்க் 1000 வருஷத்துக்கு மேல ஓநாய்களோட வாழ்ந்திருக்கான், அதனால அவன் குடும்பத்தை ரொம்ப மிஸ் பண்ணிருக்கான் போலன்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு நேர்மாறா அவன் பூமிக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் 1000 வருஷமா கூட இருந்த ஓநாய்களை மிஸ் பண்ண ஆரம்பிச்சான். டைரக்டர், நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்றாரு. டாக்டர், அவன் தன்னோட குடும்பத்தோட நேரம் செலவழிக்கிறதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறான், அதனால ஒரு விதத்துல அவன் ஒரு சாதாரண மனுஷன்தான், அதனால நாம அவனுக்கு ஒரு இடத்த ஆஃபர் பண்ணணும், அங்க அவனால எந்த பிரச்சனையும் இல்லாம தன்னோட குடும்பத்தோட வாழ முடியும். அதனால பார்க்குக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு எதிரா போறதுக்கு எந்த காரணமும் இருக்காது. டைரக்டர் அந்த பிளானுக்கு ஒத்துக்கிட்டு, ஆனா நாம இன்னும் ஸ்கவுட்ஸ் அவன் கூட கான்ட்ராக்ட் சைன் பண்றதை தடுக்கணும்னு சொல்றாரு. அப்போ மிசோ டெலிவிஷன்ல ஒரு இமேஜை காட்டி, இது ஒரு கைவிடப்பட்ட ஃபேக்டரி, அதனால இந்த ஏரியாவை சுவோகிண்டுக்கு அவங்க பகுதியா கொடுத்துட்டு சுத்தி இருக்கிற நிலத்தை பிரைவேட் ப்ராப்பர்ட்டியா மார்க் பண்ணா நல்லதுன்னு சொல்றான். டைரக்டர் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பில்டிங்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு, சோய் பார்க்க பாதுகாப்பா பாத்துப்பாளான்னு கேக்குறாரு. மிசோ, அந்த வேலைக்கு அவதான் சரியான ஆளுன்னு சொல்றா. அப்போ டைரக்டர், அவ முழிச்சிட்டாளான்னு கேக்குறாரு. மிசோ, அவ ஏற்கனவே குணமாயிக்கிட்டு இருக்கான்னு சொல்றா. டைரக்டர், அவ பார்க் பத்தி ரிப்போர்ட் எழுதுனதுக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறாளான்னு கேக்குறாரு. அந்த பொண்ணு அவன் ஒரு நாய் மனுஷ மாதிரி இருந்தான்னு சொல்றான். இதை கேட்டதும் எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. டைரக்டர் அவளை தொடர்ந்து பேச சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல சீன் ஒரு அரீனாவுக்கு மாறுது. அனௌன்சர் உலகம் முழுசும் இருக்கிற ஃபேன்ஸை வரவேற்கிறாரு. அது ஸ்ட்ராங்கஸ்ட கண்டுபிடிக்கிறதுக்கான மிகப்பெரிய போட்டி. கடைசியா ஃபைனல் மேட்சுக்கான நேரம் வந்துடுச்சு. கூட்டம் ஆரவாரமா இருக்கு. அப்போ ஒரு தெரியாத ஆளோட நிழல் தோன்றுது. அனௌன்சர் அந்த நபரை அறிமுகப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அவர்தான் இப்போதைய ரேங்க் நம்பர் 1. தன்னோட பைட்டில 21வது தடவையா பாதுகாத்து தன்னோட 35 முந்தைய பேட்டில்ஸ்ல தோற்கடிக்கப்படாம இருக்காரு. உலகத்தோட வரலாற்றிலேயே ஸ்ட்ராங்கஸ்டான மிருகம். இந்த விரத்தியான காலங்கள்ல வாழ்ற மக்களோட நம்பிக்கை. அவர் பேரு ஒகெடா ஹீரோ. அடுத்ததா அந்த ஆளோட வாள்ல இருந்து ஒரு கருப்பு ஒளி வர்ற மாதிரி தெரியுது. அப்போ ஒரு பொண்ணு மேல இருந்து பாத்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துல ஒகெடா ஹீரோ குதிச்சு அரீனாவுல இறங்குறான். அடுத்த போட்டியாளர் அறிமுகப்படுத்தப்பட போறாரு. எஸ் ரேங்க் ஹியூமன் வெப்பன். இந்த ஜெனரேஷனோட வளர்ந்து வர்ற ஸ்டார். தன்னோட 13 பேட்டில்ல தோற்கடிக்கப்படாம இருக்கிறாரு. அவர் பேரு மைக்கேல். அந்த ஆளும் அரீனாவுல குதிச்சு வேகமா ஒகிடாவை நோக்கி ஓடி, உன்னோட சகாப்தம் இப்போ முடியும்னு சொல்றான். அவன் அந்த ஆளை நோக்கி ஒரு குத்து விடுறான். அவன் அதை டாட்ச் பண்ணிடுறான். ஆனா மைக்கேல் விட்டு கொடுக்காம ஒகிடாவை தாக்கிட்டே இருக்கான். ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த ஆளு கவுண்டர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு மைக்கேல் மேல தொடர்ந்து அடிக்கிறாரு. அதனால மைக்கேலோட ஆர்மர் உடையுது. ஆனா அவன் தன்னோட கையில இருந்து ஒரு வாளை எடுக்கிறான். ஆனா ஒகிடா அதை டாட்ச் பண்ணி மைக்கேல திரும்பவும் தாக்குறாரு. ஆனா அது பத்தல. ஏன்னா மைக்கேல் ஏற்கனவே ஒகிடாவை செயினால கட்டிட்டான். கடைசியா அந்த ஆளை பிடிச்சதுல அவனுக்கு சந்தோஷம். உடனே அவன் ஒகிடாவை திரும்பவும் தாக்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஒகிடா அமைதியா மைக்கேல் கிட்ட சொல்றான், நீ ஏற்கனவே செத்துட்டன்னு. திடீர்னு மைக்கேலோட வாயிலிருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. இத பார்த்த ஆடியன்ஸ் எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா சில நொடிகளுக்குள்ள மைக்கேல் தரையில விழுந்துட்டான். அனௌன்சர் ஆச்சரியப்பட்டு, என்ன ஆச்சு? மைக்கேல் ஒரு நம்ப முடியாத வின்னிங் ஸ்ட்ரீக்ல இருந்தாரு, ஆனா இவ்வளவு ஈஸியா தோற்கடிக்கப்பட்டுட்டாரேன்னு சொல்றாரு. அதனால மெடிக்ஸ் வேகமா வந்து அவனை குணப்படுத்த முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த ஆளு அசையவே இல்ல. அனௌன்சர் சொல்ற மாதிரி ரெஃபரி தன்னோட தீர்ப்பை கொடுத்துட்டாரு. மைக்கேலால சண்டைய தொடர முடியல.
அதனால ஒகிடா ஹீரோ தன்னோட டைட்டில 22வது தடவையா பாதுகாத்துட்டாரு. ஒகிடா அரீனாவை விட்டு போனதும் இன்னொருத்தன் ஒகிடா கிட்ட புதுசா ஏதாவது யூஸ் பண்ணியான்னு கேக்குறான். ஒகிடா, நான் என் வாள்ல இருந்து வந்த அவுராவை அவன் மேல வீசி அதை இயல்ப பாய விட்டேன். எல்லாரும் நல்லா வேலை செஞ்சாங்க, நாம அப்புறமா சாப்பிட போலாம்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல அவன் கதவை திறக்கிறான். அப்போ முன்னாடி இருந்த பொண்ணு அவனை கட்டி பிடிச்சு, நீ அந்த ஆளை கொன்னுட்டியான்னு கேக்குறா. ஒகிடா, மைக்கேல் எதிர்காலத்துல வரப்போற 7 வில்லன்கள்ல ஒருத்தனா இருந்திருந்தா நான் அவனை முடிச்சுக்கிருக்கலாம். அந்த பொண்ணு நீ எல்லாத்தையும் தனியா சமாளிக்க முயற்சி பண்ணக்கூடாதுன்னு சொல்றான். ஒகிடா, வித்தியாசமா ஏதாவது நடந்துச்சான்னு கேக்குறான். அந்த பொண்ணு, எனக்கு டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு, அதை தவிர பெருசா ஒண்ணும் இல்ல. டைரக்டர் காயப்படாம பாத்துக்க சொன்னாரு, அதனால நாம ரெடியாகி கிளம்பலாம், எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றான். சீன் முன்னாடி இருந்த அந்த ஆளு டிவில சண்டைய பாக்குறதுக்கு மாறுது. அந்த பொண்ணு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லெவல் 5 டஞ்சன்ல மாட்டிட்ட ஆளு வெற்றிகரமா தப்பிச்சிட்டாருன்னு கேள்விப்பட்டான். அதை கேட்டதும் அந்த ஆளு ரொம்ப ஆச்சரியப்படுறான். அந்த பொண்ணு, அவனை கொரியாவோட 2வது சாமுன்னு சொல்றாங்க. அவங்க அவன் மேல பெரிய எதிர்பார்ப்பு வச்சிருக்காங்க போல. அது மட்டும் இல்லாம டிஃபென்ஸ் டிபார்ட்மெண்ட் அவன் மேல ரொம்ப ஆர்வமா இருக்கிறதா ரிப்போர்ட்ஸ் இருக்கு. ஒகிடா, அந்த ஆளு யாருன்னு கேக்குறான். அந்த பொண்ணு, அவன் பேரு பார்க் போல. சில நாள் முன்னாடி ரிப்போர்ட்டர் சொன்னாங்களே, லெவல் 5 டஞ்சன்ல மாட்டிட்டவன் ஞாபகம் இருக்கா? அப்ப அவ ஒகிடா கிட்ட அவளோட போன்ல பார்க் பத்தின சில தகவல்களை காட்டுறா. ஒகிடா, நான் இவனை இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல. ஒருவேளை அவன் வாழ்வீச்சரா அவேக்கனாகில்லையோ? ஏன்னா அப்படி ஒருத்தன் அவேக்கனாகி நிறைய வருஷம் ஆச்சு. அந்த பொண்ணு, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவன் ஒரு ட்ரூயிட். அவன் உண்மையிலேயே ஒரு 4வது கிரகத்திலிருந்து திரும்பி வந்திருந்தா பூமி அதோட கனெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுவும் அவன் ஒரு எஃப்ரங்கா இருந்தோம். இத பண்ணது நம்ப முடியாதது. கொஞ்ச நேரத்துல ஒகிடா சிரிச்சு, அப்படி ஒரு விஷயம் நடக்கவே வாய்ப்பில்லைன்னு யோசிக்கிறான். இது என்னோட 25வது ரெக்ரெஷன். நான் ஒரே சம்பவத்தை திரும்ப திரும்ப 500 வருஷமா செஞ்சுட்டு இருக்கேன். அதனால எதிர்காலத்துல பேர் வாங்க போற எல்லா அவேக்கண்ட் நபர்களும் எனக்கு ஞாபகம் இருக்கு. முக்கியமான சம்பவங்களோட ஒரு அவுட்லைனும் இருக்கு. ஆனா பார்க் அந்த லிஸ்ட்ல இல்ல. அந்த முழு காலத்திலையும் பார்க் ஷூன்னு பேர்ல யாருமே தனிச்சு நிக்கல. ஒரு 4வது கிரகத்திலிருந்து வந்த ரிட்டர்னிய சொல்லவே வேணாம். அவனோட செயல்களை பொறுத்து கதை ரொம்ப கம்மியா தான் மாறும். இது எல்லாம் 5 வருஷத்துக்கு அப்புறம் நடந்தது. அந்த டைம்லைன்ல ஒரு புது கிரகம் வரவே வராது. அப்போ அந்த பொண்ணு, நம்ம பார்க்க நம்ம பக்கம் கொண்டு வர்றது ஒரு நல்ல ஐடியாவா இருக்காதான்னு கேக்குறா. ஆனா ஒகிடா, இதுக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அந்த பொண்ணு, அவன் தான் கொரியாவுல ரொம்ப பாப்புலரான ஆளுன்னு சொல்றா. ஆனா ஒகிடா, நாம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். ஏன்னா சீக்கிரமா பேரழிவு ஆரம்பிக்க போகுது. நகரங்கள், பேரழிவோட சர்வைவர்ஸோட கோட்டைகள், கான்டினென்ட்ல இருக்கிற நிறைய டஞ்சன் பிரேக்ஸ்னால ஒண்ணா அழிக்கப்படும். அது கூட மான்ஸ்டர்ஸ் கூட்டமும் வெளிவரும். அதனால மான்ஸ்டர்ஸ் வானத்தை ஆதிக்கம் செய்ய ஆரம்பிக்கும். கான்டினென்ட்ல சாவுக்கு நடுவுல ஒரு பெரிய இடப்பெயர்வு ஆரம்பிக்கும். நீண்ட போருக்கு நடுவுல எல்லாமே மறக்கப்படும். அவேக்கண்ட் ஏஷியன்ஸ் வீடு இல்லாதவங்க நடுவுல வந்த ஹீரோஸ் அவங்களோட கடைசி நம்பிக்கைகளை தேர்ந்தெடுத்தாங்க. அதனாலதான் ஒகிடா தன்னோட பேஸ ஜப்பான்ல கட்ட முடிவு பண்ணான். அதுக்காக அவனை துரோகின்னு சொன்னாலும் அவன் அந்த நாட்டுல இருக்கிற டஞ்சன்ஸை திறமையானவங்களோட சேர்ந்து சமாளிச்சா அந்த நாடு சர்வைவர்ஸ் வாழ்றதுக்கு பெஸ்ட் இடமா மாறிடும். அது மட்டும் இல்லாம கொரியன் சர்வைவர்ஸ் அவனை துரோகின்னு சொல்லல. அவங்க அவன் பேரால தான் கூப்பிட்டாங்க. அவங்க எப்பவுமே அவனை ஒரு ஹீரோவா தான் சொன்னாங்க. இப்ப பிரசன்ட்டுக்கு வந்தா ஒகிடா, இது எல்லாம் ஒரு ஷோன்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாம அது ஒரு முழு மோசடியா கூட இருக்கலாம். ஒருவேளை பார்க் பேரழிவுக்கு அப்புறம் உயிர் பிடிச்சா அவனை நம்ம பக்கம் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். அதனால நாம வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கலாம். சீன் ஹாஸ்பிட்டலுக்கு மாறுது. மிசோ சோய் இருந்து ரூமுக்குள்ள வர்றா. வலிக்குதான்னு கேக்குறா. அந்த பொண்ணு ஆமான்னு சொல்றா. அதுக்கப்புறம் மிசோ அவளோட பெட்ல உட்காந்து, உனக்கு வலிக்கிற மாதிரி தெரியலையேன்னு சொல்றா. ஆனா சோய் இல்ல வலிக்குதுன்னு சொல்றா. மிசோ, ஹாஸ்பிட்டல்ல ஒரு ரூமர் போகுது. ஒரு மாஸ்க் போட்ட ஆளு ஒவ்வொரு நைட்டும் வந்து விடியற் காலையில போறானா, அது பார்க்கான்னு கேக்குறா. அப்போ அந்த பொண்ணு ஒரு புக் படிச்சுக்கிட்டு இருக்கா. சோய், நான் கேட்டதை வாங்கினியான்னு கேக்குறா. மிசோ, நீ அதிர்ஷ்டசாலி, உன்னை பார்சல் வாங்கிட்டு உன்னை கொண்டு வந்தான்னு சொல்றா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சோய் சாப்பிட்டு முடிச்சிட்டா. மிசோ, நீ வேலைக்கு திரும்ப போகணும், ஏன் இன்னும் படுத்துட்டு இருக்கான்னு கேக்குறா. அந்த பொண்ணு, நான் இன்னும் 1 மணி நேரம் தூங்குறேன்னு சொல்றா. ஆனா மிசோ, நான் தூங்க விட மாட்டேன்னு சொல்றா. சீன் CIA ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு கட் ஆகுத. சில பேர் ஹீரோ பத்தின நியூஸை பார்த்துட்டு இருக்காங்க. ஒருத்தன், ஆப்போனன்ட் யாருன்னு முக்கியம் இல்ல, இது மைக்கேல் தான், அவன் இவ்வளோ ஈஸியா டிஃபீட் ஆனதை நம்ப முடியல. இன்னொருத்தன், ஓகேடா இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கான் போல, இந்த ரேட்ல போனா SSS ரேங்க் சீக்கிரமா வந்துடும்னு சொல்றான். பார்க் எங்க போயிருப்பான்னு தெரியல. ஆனா அவனால எங்கேயும் போயிருக்க முடியாது. ஏன்னா இதெல்லாம் ரீசெண்டா நம்ம ஏஜென்ட்ஸ் எடுத்த போட்டோஸ்னு சொல்றான். அந்த ஆளு குழம்பி போறான். அது சேல் ஸ்டேஷன்லயா? அந்த பையன் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேக்குறாரு. இன்னொருத்தன், பார்க் ரீசெண்டா அந்த இடத்துக்கு அடிக்கடி வந்துட்டு இருக்கான்னு சொல்றான். ஒருவேளை பார்க் புறாக்கள் கூட பேசிட்டு இருப்பானோ, அவன் யாரோ ஒருத்தரால ரிஜெக்ட் செய்யப்பட்டான் போலன்னு ஜோக் அடிக்கிறான். நான் அவனுக்கு நிறைய அழகான பொண்ணுங்களை அறிமுகப்படுத்தலாம்னு யோசிக்கிறேன். ஏன்னா நாம இந்த பையனை யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்றான். அந்த ஆளு, நம்மளோட ஸ்பெஷல் ஏஜென்ட்ஸ் இன்னைக்கு காலையில கொரியாவை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்றான். அதை கேட்ட அந்த ஆளு ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அப்போ அந்த ஆளு, ஏர்வேஸ் இப்போதைக்கு ரொம்ப கிளியரா இல்ல போலன்னு சொல்றான். அந்த ஆளு அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறான். சீன் ஒரு ஜெட்டுக்கு கட் ஆகுது.
உள்ள நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு ஜன்னலுக்கு வெளியே பார்த்துட்டு இருக்கா. வெளியே ரொம்ப அழகான ஒரு பறவை பறக்குதுன்னு சொல்றா. அதனால அவளோட அம்மாவும் பாக்குறாங்க. ஆனா அவ ஏதோ ஒன்னால ஷாக் ஆகிடுறா. ஒரு பெரிய மான்ஸ்டர் மேல பறந்துகிட்டு இருக்கு. அந்த டிராகன் அவங்க முதல்ல நினைச்சதை விட ரொம்ப சின்னதா இருக்கு. ஆனா சுத்தி இருக்கிற எல்லாரும் ஆச்சரியப்படுறதுக்கு அது ஒரு காரணமா இருந்துச்சு. பிளேன்ல இருக்கிறவங்களும் ஷாக் ஆகிடுறாங்க. ஒருவேளை அந்த மான்ஸ்டர் நம்மள ஃபாலோ பண்ணுதா, அது ஒரு வைவர்னான்னு யூகிக்கிறாங்க. ஆனா இன்னொருத்தன், அது சின்னதா இருக்கு, அதனால ஒண்ணும் நடக்காது. இந்த ஏரியாவுல இப்படி ஒரு மான்ஸ்டர் ஏன் இருக்கு, பக்கத்துல ஒரு டஞ்சன் வந்திருக்குமோன்னு கேட்கிறான். இந்த விஷயத்தால அவன் திகைச்சு போயிருக்கான். ஏன்னா அப்போ ஒரு பெரிய வைவன் பிளேன் மேல பறக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல அது ஒரு தாக்குதலுக்கு தயாராகி பிளேன்ல நெருப்புல முழுகுது. அதனால பிளேன் வெடிச்சு தரையை நோக்கி விழுகுது. அந்த டிராகன் காத்துல பறந்துட்டே இருந்து கடைசியா அதோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்துருது. சீன் 2 கார்களுக்கு கட் ஆகுது. ஹான், நாம கிட்டத்தட்ட வந்துட்டோம்னு சொல்றான். ஜூனோ, நாம போற இடம் அதுதானான்னு கேக்குறான். ஹான் அவங்க பாக்குறதால ஆச்சரியப்பட்டு, அது ஒருவேளை பேய் வீடான்னு கேக்குறான். அவங்க முன்னாடி ஒரு விசித்திரமான காகம் நிக்குது. ஹான் அது கிட்ட போகும்போது, இது உண்மையிலே பேய் வீடு மாதிரி தான் இருக்குன்னு சொல்றான். இது உண்மையிலே நம்ம கில்டோட ஹெட் குவார்ட்டர்ஸா இருக்க போகுதா? இன்டர்நெட்டை இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ஆளு உண்மையிலே இந்த மாதிரி இடத்துக்கு வருவானான்னு கேக்குறான். அப்போ சோய், நான் 2வது ஃப்ளோர்ல ஒரு பேயை பார்த்தேன்னு சொல்றா. அந்த குரூப்புக்குள்ள வீட்டுக்குள்ள போகலாமான்னு ஒரு டிஸ்கஷன் வருது. சோய், என்னால இப்படி ஒரு இடத்துல வாழ முடியாதுன்னு சொல்றா. மீசோ, அமைதியாயிரு, உனக்கு இது முதல் தடவையா இருக்கிறதுனால கொஞ்சம் ஷாக்கா இருக்க போல. நாளைக்கு ரெனோவேஷன் ஆரம்பிக்கும்னு சொன்னேன்ல, கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்றா. பார்க், என்ன பிரச்சனை? எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம உடனே உள்ள போகலான்னு சொல்றான். சோய் நம்ம ஹீரோ கிட்ட போய், உனக்கு பைத்தியமான்னு கேக்குறா. மீசோ, அசாத்தியமான உள்ளுணர்வு இருக்கிற ஒருத்தன் இப்படிதான் செயல்படுவான். நாம நிலத்தோட எல்லைகளை மார்க் பண்ணணுமா? பொறுமையா நாம எவ்வளவு நிலத்தை எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணலாம். பார்க்க அவ சொன்னதை யோசிக்கிறான். அப்போ அவன் ஒரு விதமான எபிலிட்டியை யூஸ் பண்றான். ஒரு ஒளி அந்த ஏரியாவை சுத்தி வர ஆரம்பிக்குது. ட்ரீ ஸ்பிரிட்ஸ் வர்றதை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அந்த ஸ்பிரிட்ஸ் ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி போகுது. மிசோ, அவன் என்ன பண்றான்னு கேக்குறான். சோய், அவன் நிலத்தோட எல்லைகளை மார்க் பண்றான்னு சொல்றான். அந்த ஸ்பிரிட்ஸ் ஏதோ செய்ய ஆரம்பிக்குது. திடீர்னு மரங்களோட முளைகள் வளர ஆரம்பிச்சு அது வேகமா ஒரு பெரிய காடா மாறுது. மரங்கள் வளர்ற வேகத்தை பார்த்து எல்லாரும் திகைச்சு போயிருக்காங்க. அந்த ஏரியாவை சுத்தி ஒரு காடு வந்துருச்சு. அப்போ பார்க், நான் முடிச்சிட்டேன். சுற்றளவு சென்டர்ல இருக்கிற வீட்டுல இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கலாம். அதனால நாம அந்த பாயிண்ட் வரைக்கும் நிலத்தை மார்க் பண்ணலாம்னு சொல்றான். சிரிச்ச முகத்தோட மிசோ, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இன்னைக்குல இருந்து இந்த ஏரியா சுகல் கில்டோட இடமா இருக்கும். அதனால அந்த பகுதிக்குள்ள இருக்கிற எல்லாமே கில்டுக்கு சொந்தமாயிடுன்னு சொல்றான். பார்க், நீங்க ரொம்ப தாராள மனசோட இருக்கீங்களே. நான் எப்படியும் சில மாசம்தான் இந்த நாட்டுல இருக்க போறேன். மிசோ, நாங்க புரோட்டோகாலை தான் ஃபாலோ பண்றோம். அது மட்டும் இல்லாம என் டிபார்ட்மெண்ட் பார்க்க அவங்க குடும்பத்துல ஒருத்தரா தான் பாக்குதுன்னு சொல்றா. பார்க், எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல மிசோ அவனை கான்ட்ராக்ட் சைன் பண்ண சொல்றா. ஆனா சோய் குறுக்கிட்டு அதை கவனமா படின்னு சொல்றா. ஆனா மிசோ, அவன் சைன் பண்ணா போதும்னு சொல்றா. அதுக்கப்புறம் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. போர்ட்டல் திறக்கிற வரைக்கும் எல்லாரும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க. பார்க், நான் என் வாக்குறுதியை காப்பாத்துவேன்னு சொல்றான். அப்போ மிசோ, அரசாங்கத்தை நம்புன்னு சொல்றா. அவங்க கார்ல கிளம்பிடுறாங்க. சோய், ரெனோவேஷன் டீமை அந்த இடத்துக்கு அனுப்புங்க, இல்லைன்னா நான் போயிடுவேன்னு சொல்றா. கார் வேகமா போயிடுது. கடுப்பான மிசோ, அந்த பொண்ணு திரும்ப திரும்ப பிரச்சனையாகிட்டு இருக்குன்னு சொல்றா. இன்னொருத்தன், அவ்வளோ பெரிய இடத்த இவ்வளோ கம்மியான ஆளுங்க மெயின்டைன் பண்ண முடியுமா? மீசோ, அவங்களால முடியலன்னா நான் அதை ஒரு சாக்கா வச்சு என் ஆளுங்களை அங்க அனுப்புவேன். அதனால லெவல் 5க்கு மேல இருக்கிற அட்டாக் யூனிட்ஸோட லிஸ்ட்டை கேட்டு அவங்கள ரெடியா இருக்க சொல்லணும்னு சொல்றான். சீன் ஒரு தெரியாத கப்பலுக்கு மாறுது. நிறைய கொள்ளையர்கள் அதுல ஏற முயற்சி பண்றாங்க. நமக்கு ஜாக்பாட் அடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு கப்பலை சுட ஆரம்பிக்கிறாங்க. கப்பலுக்குள்ள இருக்கிற கூட்டம் ரொம்ப விரக்தியில உடனே உதவிக்கு கூப்பிடுறாங்க. அவங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு SOS மெசேஜை அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கொள்ளையர்கள் கப்பலுக்குள்ள ஏற ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தன் என்ஜினை ஸ்டார்ட் பண்ணி என்ஜின் ரூம்ல ஒழிஞ்சுக்கோங்கன்னு சொல்றான். ஆனா அதுக்குள்ள எல்லாரும் ஏதோ ஒன்னால ஷாக் ஆகிடுறாங்க. சில நொடிகளுக்குள்ள கப்பல்ல இருந்த எல்லாரும் காத்துல தூக்கி வீசப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு டென்டக்கிள் வந்து ஒரு பெரிய மிருகம் கப்பலை முழுங்க முயற்சி பண்ற மாதிரி தெரியுது. அதனால கப்பல் மூழ்க ஆரம்பிக்குது. கேப்டனா இருந்த இன்னொருத்தன் தண்ணீரை வீழறான். அப்போ ஒரு பெரிய மான்ஸ்டர் அவன் முன்னாடி வந்து அவனை முழுசா மூழ்கிடுது. அப்போதான் விசித்திரமான உருவங்களோட நிறைய சுறாக்கள் தண்ணியில பதுங்கிருக்கிறது தெரியுது. அப்போ ஒரு ஹெலிகாப்டர் அந்த ஏரியா மேல பறந்து நாங்க கப்பல் அனுப்பின கோஆர்டினேட்ஸ்க்கு வந்துட்டோம்னு ரிப்போர்ட் பண்ணுது. 16 கிலோமீட்டர் ஏரியாவை தேடினதுக்கு அப்புறம் கப்பலோட எந்த அடையாளமும் இல்ல. அப்போ அந்த பெரிய டென்டக்கிள் தண்ணிக்கு கீழே இருந்து இன்னொரு கப்பலை நோக்கி போகுது. சீன் நம்ம ஹீரோவோட கிளான் ஹவுஸ்க்கு கட் ஆகுது. ட்ரீ ஸ்பிரிட் சுத்தி இருக்கிற மரங்களோட ஏதோ பண்ணிட்டு இருக்கு. வீடு ரெனோவேஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. கொஞ்ச நேரத்துல சோயோட போன் ரிங் ஆகுது. ஆனா அவன் இன்னும் தூங்கிட்டு இருக்கா. கடைசியா அவ கால் ஆன்சர் பண்றா. மிசோ, நீ அந்த வீட்டுல ரொம்ப ஃபன்னா இருக்க போல. சோய், இன்னும் தூக்க கலக்கத்துல ஏன் அப்படி சொல்ற? நான் இன்னும் டியூட்டில தான் இருக்கேன்னு சொல்றா. மிஸ்ஸோ, நீ பார்க்கோட இருக்கியான்னு கேக்குறா. அந்த பொண்ணு இன்னும் அரை தூக்கத்துல தெரியலன்னு சொல்றா. கடுப்பான மிஸ்ஸோ அவளை சோம்பேறின்னு திட்டி தெரியலன்னா என்ன அர்த்தம்னு கேக்குறா. சோயை எந்திரிக்க சொல்றா. அவ எந்திரிச்சு அவ முன்னாடி ஒரு பெரிய மரத்தை பாக்குறா. காஃபி குடிக்கும்போது பார்க் கொஞ்ச நேரத்துல நிறைய நட்டு வச்சுட்டான். எல்லா மரங்களும் ஏற்கனவே வளர்ந்துருச்சுன்னு சொல்றா.
அவ வீட்டுக்கு முன்னாடி நிக்கிற அந்த பெரிய மரத்தை சுத்தி இருக்கிற ஓநாய்களோட ரசிக்கிறா. அப்போ பார்க் முன்னாடி நிறைய சிஸ்டம் ஸ்கிரீன்ஸ் ஓநாய்களை பத்தின தகவல்களோட வருது. நம்ம ஹீரோ எல்லா ஓநாய்களுக்கும் பேர் வைக்க ஆரம்பிக்கிறான். சிஸ்டம் டைமென்ஷனல் எனர்ஜி அவனோட விட அதிகமா இருந்தா ஃபியூஷன்ல அவன் தன்னோட சுயநினைவை இழக்கலாம்னு சொல்லுது. அந்த தகவலை பார்த்த பார்க் என்னால ஓநாய்களை தொடர்ந்து லெவலப் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் சோய் வந்து என்ன பண்றான்னு கேக்குறா. பார்க் நான் என் குடும்ப மெம்பர்ஸுக்கு பேர் வச்சிட்டு இருக்கேன்னு சொல்றான். சோய் நீ என்னை எழுப்பி இருக்கணும், ஏன் தனியா போனேன்னு கேக்குறா. அப்போ முன்னாடி இருந்த நாய் வருது. ஆச்சரியப்பட்ட சோய் அது எவ்வளவு வேகமா வளருதுன்னு சொல்றா. பார்க் எல்லாரும் காலையில வெளியே போயிட்டாங்க, டஞ்சன்ஸை நோக்கி போயிட்டு இருப்பாங்க போலன்னு சொல்றான். சோய் ஆச்சரியப்பட்டு இவ்வளவு சூடான வெதர்லயும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை பாக்குறாங்கன்னு சொல்றா. அப்போ பார்க் கூல் ஆகுறதுக்கு ஒரு வாக் போகலாமான்னு கேக்குறான். அப்போ அந்த பையன் உருமாறி ஏறுன்னு சொல்றான். அந்த பொண்ணு ஏறி உன்னோட பவரை காட்டணும்னு தான் இதெல்லாம் பண்றியான்னு கேக்குறான். ஆனா பார்க் நல்லா புடிச்சுக்கோன்னு சொல்றான். அவன் பயங்கர வேகத்துல ஓட ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த சோய் பயந்து போய் அவனை ஸ்லோ பண்ண சொல்றான். அப்போ ஓநாய் கூட்டம் நம்ம ஹீரோவை நோக்கி வருது. சீன் வேற ஒரு இடத்துக்கு மாறுது. ஒருத்தன் உண்மையிலேயே ரிப்போர்ட் பண்ண ஒண்ணும் இல்லையா, ஹெட் குவார்ட்டர்ஸ் ஏதாவது அப்டேட்ஸ் கேட்டாங்க, ஆனா இவங்க வீட்டை விட்டு வெளியே போய் 2 மாசம் ஆச்சு, யாராவது எல்லையை கடந்தாங்களான்னு கேக்குறான். இன்னொருத்தன் கேமராக்களை காட்டி யாராவது எல்லையை கடந்தா மிலிட்டரி உடனே அனுப்பப்படும், போர்ட்டல் எப்போ ஓபன் ஆகும்னு யாருக்கும் தெரியாததால 2 யூனிட்ஸ் பக்கத்துல இருக்கும்னு சொல்றான். அப்போ ஒரு கார் வருது. அந்த ஆளு அது சூஹோ கிளானோட வண்டின்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல அந்த ட்ரக் அந்த ஏரியா விட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி போகுது. ட்ரக்குக்குள்ள ஜூனோ எவ்வளவு சூடா இருக்கு, ஆனா ரிப்போர்ட்டர்ஸ் இங்க இருந்து கிளம்ப மாட்டேங்கிறாங்க என்ன சொல்றான். அப்போ ஹான் யூடியூப் பார்த்துட்டு நம்ம ஹீரோ பத்தின தகவல்களை பார்த்து என்னடா இதுன்னு யோசிக்கிறான். ஜூனோ என்ன பார்த்துட்டு இருக்கன்னு கேக்குறான். ஹான் ஒண்ணுமில்லான்னு சொல்றான். ஆனா அவன் யோசனையில இருக்கான். ஏன் இவ்வளவு நாடுகள் பார்க்குக்கு வெளிநாட்டு டொனேஷன்ஸ் அனுப்புது, அது மட்டும் இல்லாம ஹையஸ்ட் டொனேஷன்ஸ் ரொம்ப செல்வாக்குள்ள வெளிநாட்டு ஸ்கவுட்ஸ் கிட்ட இருந்து வருதுன்னு யோசிக்கிறான். சைட்ல பார்த்ததும் அவங்க நம்ம ஹீரோவையும் சோயையும் ஓநாய்களோட பாக்குறாங்க. ஹான் அவங்கள பார்த்து காய் அசைச்சு அவளை அண்ணின்னு கூப்பிடுறான். அதால அவளுக்கு கடுப்பாகுது. ஹான் சோய் நம்ம ஹீரோ வீட்டுல வாழ்ந்து பார்க்க பாத்துக்கிறான், அப்போ எனக்கு அண்ணி தானேன்னு யோசிக்கிறான். பார்க் அவங்கள ரைட் கொடுக்க விரும்பல போல இருக்கு. அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு பார்க் எவ்வளவு வேகமா இருக்கான்னு சொல்றான். அதால ஜூனோ ஆக்சலரேட்டரை மிதிச்சு நாம இந்த ஓநாய்கள் கிட்ட தூக்க மாட்டோம்னு சொல்றான். அவங்கள யாரு வேகம்னு பார்க்க ஒரு ரேஸ்ல இருக்காங்க போல. திரும்பி பார்த்ததும் சோய் ஏதோ ஒன்ன கவனிக்கிறா. ஹீரோவும் அதை உணர்ந்தானான்னு கேக்குறா. சோய் பார்க்கும்போது அவங்க 200 மீட்டர் சுற்றளவுல ஒரு டைமென்ஷனல் பிரேக்க பாக்குறாங்கன்னு உறுதிப்படுத்துறா. நம்ம ஹீரோவும் சோயும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு பிளாஷ்பேக் வருது. அந்த பொண்ணு நீ என்ன கிரகத்துல இருந்த, பார்க் அனிமல் கிங்டம்ல இருந்தேன், அது 700க்கு மேல டைமென்ஷனல் எனர்ஜி இருக்கிற விரோதமான மிருகங்கள் நிறைஞ்ச ஒரு கற்பனை செய்ய முடியாத இடம். அதை கேட்ட சோய் ஷாக் ஆகிட்றா. ஏன்னா அந்த பவர் ரொம்ப அதிகம். பார்க் தொடர்ந்து அந்த இடத்துல டெரிட்டோரியல் மற்றும் சர்வைவல் பேட்டில்ஸ் ஒருத்தர் சாகுற வரைக்கும் முடியவே முடியாது. ஒரு குரூப்போட லீடரா இருக்கிறதுக்கு குறைஞ்சது எஸ் ரேங்காவது இருக்கணும். ராஜாவானதுக்கு அப்புறமும் நான் 100கணக்கான வருடங்களுக்கு சேலஞ்சஸை ஏத்துக்க வேண்டி இருந்துச்சு. சீன் பிரசன்ட்டுக்கு கட் ஆகுது. சோய் பிரிட்ஜ் போர்ட்டல் கிரகத்தோட கனெக்ட் ஆகி இருக்கிறதால 2 பக்கமும் தடையற்ற பயணம் சாத்தியம். நம்ம ஹீரோ சொன்னது உண்மையா இருந்தா அந்த இடம் ஒரு போர் மண்டலமா மாறும். அங்க நாம வேற உலகத்திலிருந்து வர்ற விரோதமான ஜீவராசிகளோட சண்டை போட வேண்டியிருக்கும். ஒருவேளை எஸ் ரேங்குக்கு மேல டைமென்ஷனல் எனர்ஜி இருக்கிற மிருகங்களோட சண்டை போட வேண்டியிருக்கும்னு யோசிக்கிறா. சீன் மிஸ்ஸோ டைரக்டர் கிட்ட பேசுறதுக்கு கட் ஆகுது. பார்க்கோட கிரகம் நமக்கு நட்பா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? டைரக்டர் ஏன் கவலைப்படுற, பார்க் தான் அந்த இடத்தோட ராஜா. சீன் திரும்பவும் பார்க் சோய் கிட்ட கட் ஆகுது. சோய் ஏன் நீ அந்த இடத்தோட ராஜாவா இருந்தேன்னு சொன்ன, இப்பவும் நீ ராஜா தானே நீ கேக்குறா. பார்க் இப்ப அவங்க ராஜா இருக்கிற நிலைமைய பார்த்தா நான் எவ்வளவு வீக்கா இருக்கேன்னு என்ன கொல்ல விரும்புவாங்கன்னு சொல்றான். சோய் குழம்பி போய் இவன் வீக்கா இருக்கானா முணுமுணுக்கிறான். அப்போ அவன்கிட்ட வடகிழக்கு ஃபீல்ட நோக்கி ஃபுல் ஸ்பீட்ல ஓடு, நம்ம நகர மையத்துல இருந்து எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் போகணும்னு சொல்றா. அவங்க சில புதர்களை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. ஹான் அவங்க எங்க போறாங்கன்னு யோசிச்சு அவங்கள வேகமா ஃபாலோ பண்ண முடிவு பண்றான். அவங்க ஒரே திசையில போகும்போது ஒரு லைட் பீம் வர ஆரம்பிக்குது. சோய் போர்ட்டல் திறக்க ஆரம்பிக்குதுன்னு சொல்றான். அவங்கள சுத்தி இருக்கிற ஸ்பேஸ் டிஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. அதை பார்த்து அவ குழம்பி போறா. கொஞ்ச நேரத்துல மிஸ்ஸோக்கு ஒரு கால் வருது. சோய் போர்ட்டல் உருவாக போகுதுன்னு சொல்றா. மிஸ்ஸோ குழம்பி போய் விளக்கம் கேட்கிறா. சோய் போர்ட்டலோட லொகேஷனை கார்ட் யூனிட்ஸ்க்கு அனுப்புங்கன்னு சொல்றா. கொஞ்ச நேரத்துல நிறைய கான்வாய்ஸ் வந்து அவங்க மிசைல்ஸை ஒரு தாக்குதலுக்கு தயார் பண்றாங்க. நம்ம ஹீரோ ஏதோ ஒண்ணு கவனிக்கிறான். இது நான் போன போர்ட்டல் கிரகம் இல்ல, ஒரு சாதாரண போர்ட்டல் தான்னு சொல்றான். சோய் எந்த எக்யூப்மெண்ட்டும் இல்லாம எப்படி வேணாலும் உதிரையா சொல்ல முடியும்னு கேக்குறா. அப்போ பார்க் நின்னு நான் போன போர்ட்டல் கடத்த போது இந்த சென்சேஷன் வேற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்றான். சோய் நீ கடந்த போர்ட்டல் டெலிபோர்டேஷன் போர்ட்டல், அதை ரிட்டர்னி சில இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, அதனாலதான் அது வித்தியாசமா ஃபீல் ஆகலான்னு விளக்குறா. ஆனா சோய்க்கு ஏதோ புரியுது. இப்ப யோசிச்சு பார்த்தா பார்க் கடந்த டெலிபோர்டேஷன் போர்ட்டலோட டைமென்ஷனல் எனர்ஜி ஒரு பிரிட்ஜ் போர்ட்டலை விட அதிகமா இருந்துச்சு. அப்ப நான் டிவைஸ் உடஞ்சு போச்சுன்னு நினைச்சேன்.
என்னோட உள்ளுணர்வுல ஏதோ தப்பா இருக்குன்னு சந்தேகப்பட்டேன். ஆனா என்னோட இன்ஸ்டிங்ஸ் இது முன்னாடி மாதிரி ரொம்ப ஆபத்தான விஷயம்னு சொல்லுது. ஆனா எப்படி இருந்தாலும் இது ஒரு டஞ்சன் போர்ட்டல் தான். இருந்தாலும் இது உண்மையிலேயே ஒரு போர்ட்டலான்னு தன்னைத்தானே கேள்வி கேட்டுக்கிறா. மத்த சோல்ஜர்ஸும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இது ஒரு டைமென்ஷனல் பிரேக்கா இருக்கலாம்னு யூகிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல நிறைய கார்ஸ் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வருது. இன்னொருத்தன் இது டிபார்ட்மெண்டோட டிடெக்ஷன் டீம்னு சொல்றான். அதே நேரத்துல நிறைய ஹெலிகாப்டர்ஸ் அந்த ஏரியா மேல வருது. அந்த ஆடு ஷாக் ஆகி ஒரு போர்ட்டல் உண்மையிலேயே திறந்துருச்சு, இது ஒரு டைமென்ஷனல் பிரேக்கா இருக்கலாம்னு சந்தேகப்படுறான். அப்போ இன்னொரு லைட் பீம் அந்த ஏரியாவை சுத்துது. அதனால ஒரு புது போர்ட்டல் வருது. சோய் இது உண்மையிலேயே ஒரு டஞ்சன் போர்ட்டல் தான் உறுதிப்படுத்துறா. நாட்டிலேயே பெஸ்ட் டிடெக்ஷன் அபிலிட்டி என்கிட்ட இருந்தாலும் பார்க்குக்கு என்னை விட நல்ல இன்ட்யூஷன் இருக்குன்னு யோசிக்கிறா. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ தம்பியோட கார் தெரியுது. ஹானும் ஜூனாவும் கிட்ட வர்றாங்க. ஹான் வந்து இது ஒரு போர்ட்டல், ஒருவேளை இது ஒரு புது கிரகமா இருக்கலாம்னு சொல்றான். அதே நேரத்துல இன்னும் 2 கார்ஸ் வந்து ஒரு குரூப் சோல்ஜர்ஸ் வெளியே வர்றாங்க. நாங்க 11th டிடெக்ஷன் டீம்னு சொல்றாங்க. அதனால அவங்க அந்த ஏரியால மெஷர்மெண்ட் டிவைசஸை இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜூனோ அந்த டிவைசஸ் எதுக்குன்னு கேக்குறான். அந்த பொண்ணு அந்த டிவைஸ் டஞ்சன் லெவலையும் அது உடையறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்குன்னு கணக்கிட யூஸ் ஆகும்னு விளக்குறான். அவங்க சில டேட்டாவை அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 4280ங்கிற நம்பர் வருது. இன்னொருத்தன் அது வெறும் லெவல் 4 டஞ்சன் தான் சொல்றான். பார்க் அது போதும்னு சொல்றான். மிசோ விரக்தியோட உண்மையிலேயே அது லெவல் 4 டஞ்சனா நீ கேக்குறான். கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணு ட்ரெஸ் மாத்திட்டு பார்க் வந்த போர்ட்டல் இது இல்லன்னு சொன்னான். எதுக்கும் உள்ள போய் செக் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்றான். சீன் டைரக்டர் கிட்ட கால்ல பேசுறதுக்கு மாறுது. உண்மையிலேயே அது லெவல் 4 டஞ்சனான்னு கேக்குறாரு. மிசோ எங்களுக்கு இன்னும் உறுதியா தெரியல. முதல்ல புதுசா உருவான டஞ்சன் நம்ம ஹீரோ வந்த இடத்தோட கனெக்ட் ஆகியிருக்கான்னு பார்க்கணும்னு சொல்றான். டைரக்டர் விரக்தியோட இது எனக்கு பைத்தியம் பிடிக்க வைக்குது. நாம இதுல எவ்வளவு பணம் வேஸ்ட் பண்ணிருக்கோம்னு மிசோக்கு தெரியுமா நீ கேக்குறாரு. மிசோ பார்க்கோட ஸ்கில் லெவல் ரொம்ப ஹையா இருக்கிறதால எங்களுக்கு இன்னும் உறுதியா தெரியலன்னு திரும்பவும் சொல்றான். டைரக்டர் வேற கிரகத்துக்கு போய் திரும்பி வந்த ஒருத்தன் பக்கத்துல முதல் போர்ட்டல் வந்தா அது டஞ்சன் போர்ட்டலா தான் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்ல யாரு நம்பி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னு மிசோக்கு தெரியுமா நீ கேக்குறாரு. மிசோ பார்க் ஒரு இர்ரெகுலருங்கிறதாலேயே அவனுக்கு பெரிய மதிப்பு இருக்குன்னு சொல்றா. அவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடக்குது. டைரக்டர் கடைசியா இந்த நிலைமையை சரி செய்ய ஒரு வழியை கண்டுபிடிங்க, நாம இன்வெஸ்ட்மெண்ட்டை திரும்ப எடுக்கலனா நாம காணாம போயிடுவோம்னு சொல்றாரு. நம்ம ஹீரோ இருந்த இடத்துக்கு திரும்பினா எல்லா அனாலிசிஸும் கொடுக்கப்பட்டுடுச்சு. ஒருத்தன் டஞ்சன் 50 நாள்ல உடைஞ்சிடும். பார்க் இது எனக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்றான். அந்த ஆளு பார்க் லெவல் 4 டஞ்சனை முடிக்கணும்னு சொல்றான். பார்க் இப்போ இருக்கிற கில்டு மெம்பர்ஸை வச்சு அது கஷ்டமா இருக்குமான்னு கேக்குறான். அந்த ஆளு அது ஈஸின்னு சொல்றான். டஞ்சன் எனர்ஜி மெஷர்மெண்ட் டிவைஸ் நிறைய கில்ஸ் கிட்ட இருக்கிற ஒரு எக்யூப்மெண்ட் தான். ஆனா லேட்டஸ்ட் மாடல் கிட்டத்தட்ட 3 பில்லியன் ஆகும்னு விளக்குறான். பார்க் அது ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்றான். ஆனா அந்த ஆளு இந்த போர்ட்டலுக்காக அந்த டிவைஸை நிரந்தரமா வாடகைக்கு எடுக்க சொல்லி நோட்டிஃபை பண்ணிருக்காங்க. அதனால சில பேப்பர்ஸ்ல சைன் பண்ணுங்கன்னு பார்க் கிட்ட சொல்றான். நம்ம ஹீரோ நிலைமைய பார்த்துட்டு ஏன் எனக்கு இவ்வளவு கிஃப்ட்ஸ் கொடுக்குறீங்கன்னு கேக்குறான். அந்த ஆளு சிரிச்சுக்கிட்டே நீ புது கிரகத்துல இருந்து வராத ரிட்டர்னியா இருந்தாலும் டிபார்ட்மெண்ட் உன்னை எப்பவுமே மோசமா நடத்தாது. வெளிநாடுகள் ரீசெண்டா உன்னை ரெக்ரூட் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அதனால டிபார்ட்மெண்ட் உன்னை ஃபேமிலியா பாக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்கணும்னு சொல்றான். நாட்டோட பொருளாளரா அவங்க இந்த மெசேஜ் அனுப்ப சொன்னாங்க. ஆனா பார்க் குழப்பமாகி எனக்கு எந்த வெளிநாட்டுல இருந்தோ எந்த மெசேஜும் வரலையேன்னு சொல்றான். அப்போதான் ஹான் வந்து உன் கூட ஒரு நிமிஷம் பேசலாமா நீ கேக்குறான். இப்போதைக்கு வெளிநாட்டுல பார்க்குக்காக போட்டி பயங்கரமா இருக்கு. பார்க் இன்டர்நெட் அதிகமா யூஸ் பண்ணாததால ஹானுக்கு நிறைய டொனேஷன்ஸ் வந்திருக்குன்னு விளக்குறான். பார்க் எவ்வளவு நீ கேக்குறான். ஹான் கிட்டத்தட்ட 5 பில்லியன் சொல்றான். நம்ம ஹீரோ ஹான் தோல்ல கைய வச்சு உனக்கு பணத்தை எவ்வளவு பிடிச்சிருந்தாலும் அதுக்கு அடிமையாகிடாத. வாழ்க்கையில நம்ம கூட பேசுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறது அந்த பணத்தை விட ரொம்ப மதிப்பானதுன்னு நீ உணர்வேன்னு சொல்றான். ஹான் உட்கார்ந்து நான் பார்க் சொன்னதை மனசுல வச்சுக்கிறேன். வெளிநாடுகள் பார்க் அவங்க ஆஃபர் பண்றதை பார்க்கணும்னு விரும்புதுன்னு விளக்குறான். ஹான் நான் உனக்கு 3 ஆஃபர்ஸை காட்டணும்னு சொல்றான். பார்க் நீ என்ன பண்ண. ஹான் நான் ஆஃபர்ஸை காட்டாததால நாடுகள் அசாசின்ஸ் அனுப்பலன்னு சொல்றான். பார்க் நான் ஆஃபர்ஸை காட்டினேன் ஆனா பார்க் கண்டுக்கலன்னு சொல்லுன்னு சொல்றான். அப்போ அவர் ஹான் கிட்ட ஜூனோவை கூட்டிட்டு திரும்பி போறதுக்கு ட்ரெஸ் மாத்த சொல்லுன்னு சொல்றான். ஹான் நான் டொனேஷன்ல கொஞ்சம் எடுத்துட்டு மீதிய கில்டோட ட்ரெஷரிக்கு அனுப்புறாங்கன்னு சொல்றான். நம்ம ஹீரோ உனக்கு பிடிச்சதை செய்யன்னு சொல்றான். ஹான் பார்க் ரொம்ப தாராளமானவன், என் டைப்னு யோசிச்சுட்டு 3 பில்லியனுக்கு மேல கிடைச்சதுல சந்தோஷப்படுறான். டைம் போகுது. பார்க் எல்லாரும் ரெடியா, நம்ம டஞ்சனுக்குள்ள போக போறோம்னு கேக்குறான். அப்போ இன்னொருத்தன் வந்து வெயிட் பண்ணுங்க, டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு காம்பேட் டீம் வந்துட்டு இருக்குன்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ அவங்க உதவியை மறுக்கிறான். கான்ட்ராக்டை இன்ஸ்பெக்ட் பண்ண யாரையாவது அனுப்பணும்னா நான் 2 பேர் வரைக்கும் தான் அனுமதிப்பேன். ஆனா அவங்களால வேட்டையில கலந்துக்க முடியாது. சோய் கவலைப்படாதீங்க, நாங்க போக ரெடியா இருக்கோம்னு அவனுக்கு உறுதியளிக்கிறான். அந்த ஆளு டீமோட லீடருக்கு தெரியணும், ஒரு லெவல் 4 டஞ்சனை இவ்வளவு கம்மியான ஆளுங்களை வச்சு சமாளிக்கிறது ஈஸி இல்லைன்னு சொல்றான். ஆனா சோய் வாய மூடிட்டு ரெக்கார்ட் பண்றதுல கவனத்தை செலுத்துன்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல
முன்னாடி இருந்த நாய் வந்து பார்க் அதையும் டெவலப் பண்ண கூட்டிட்டு போகணும்னு சொல்றான். அவங்க எல்லாரும் போர்ட்டலுக்குள்ள போறாங்க. உடனே அவங்க ஒரு பரிச்சயம் இல்லாத இடத்துல இருக்காங்க. பார்க் எனக்கு இந்த லொகேஷன் உறுதியா தெரியலன்னு சொல்றான். சோய் அவளோட எபிலிட்டியை யூஸ் பண்ணி சுத்தி இருக்கிறத ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கிறான். பார்க் இந்த இடம் கொஞ்சம் பரிச்சயமா இருக்கு. இன்னொருத்தன் நாம இன்னும் கவனமா இருக்கணும், ஏன் இவ்வளவு சாதாரணமா நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறான். ஹான் நம்ம ஹீரோ வழி நடத்துறதால நாம ஃபாலோ பண்ணா மட்டும் போதும்னு சொல்றான். திடீர்னு சோய் எல்லாரையும் நிக்க சொல்லி 70 மீட்டர் முன்னாடி 3 மான்ஸ்டர்ஸ் இருக்குன்னு ரிப்போர்ட் பண்றான். ஹான் வேகமா தன்னோட வெப்பனை எடுக்கிறான். அந்த ஆளு அது போதுமான்னு கேக்குறான். ஹான் நம்பிக்கையோட போதும்னு சொல்றான். ஒரு உறுதியான பார்வையோட ஜூனோ தன்னோட வாளை எடுக்கிறான். ஆச்சரியப்பட்ட அந்த ஆளு ஏன் ஜூனோ அப்படி நடந்துக்கிறான்னு கேக்குறான். ஜூனோ மான்ஸ்டர்ஸ் நோக்கி ஓடுறான். ஆனா பார்க் வேகமா அவனை நாக் அவுட் பண்ணி மயக்கமடைய வைக்கிறான். பார்க் ஹேண்ட் கிட்ட அவனை எழுப்புன்னு சொல்றான். அந்த ஆளு ஏன் பார்க் இப்படி நடந்துக்கிறான், என்னடா நடக்குதுங்கன்னு கேக்குறான். சோய் ஜூனோக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, அவன் கத்தியை பிடிக்கும் போதெல்லாம் பைத்தியமாகிடுவான்னு விளக்குறான். அப்பதான் ஹேன் இன்னும் ஜூனோவை எழுப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கான். பார்க் புதர்களுக்குள்ள இருந்து ஏதோ தெரியாத ஒண்ணு வரதை கவனிக்கிறான். பார்க் உடனே எல்லாரையும் பின்னாடி போக சொல்றான். அப்போ ஒரு மான்ஸ்டர் வந்து அந்த குரூப்பை நோக்கி வர ஆரம்பிக்குது. எல்லாரும் வேகமா அவங்க டிஃபென்சிவ் பொசிஷன்ஸா எடுக்கிறாங்க. ஆனா பார்க் முன்னாடி பாஞ்சு நேர மான்ஸ்டர்ஸ் நோக்கி போறான். நம்ம கேமராமேன் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்றான். நிறைய மான்ஸ்டர்ஸ் பார்க் மேல பாயுது. ஆனா அவன் ஈஸியா எல்லாத்தையும் காலி பண்ணிடுறான். சிஸ்டம் அவனுக்கு 48 கான்குவெஸ்ட் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லுது. எல்லாரும் இன்னும் அலர்ட்டா இருக்காங்க, ஏன்னா இன்னும் மான்ஸ்டர்ஸ் பக்கத்துல இருக்கலாம். பார்க் தன்னோட ரியாக்ஷன் வேகத்தை பார்த்து ஆச்சரியப்படுறான். இது உண்மையா நீ யோசிக்கிறான். அப்போ பார்க் ஜூனோ கிட்ட லூட்ட மறக்காதன்னு ஞாபகப்படுத்துறான். அவங்க 2 பேரும் மான்ஸ்டர்ஸ்குள்ள இருந்த கற்களை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கேமராமேன் ஜூனோ டஞ்சனுக்கு வெளியே நார்மலா இருக்கான். ஆனா ஒரு கத்தியை திடிச்சா அவன் ஒரு சைக்கோ ஆயிடுறான்னு சொல்றான். சோ பேசுறதை நிறுத்திட்டு முன்னாடி போறதுல கவனம் செலுத்துன்னு சொல்றான். பார்க் அடுத்ததான் நான் மான்ஸ்டர்ஸை கொல்ல ஆரம்பிக்க போறேன், எல்லாரும் உஷாரா இருங்கன்னு சொல்றான். தோற்கடிக்கப்பட்ட மான்ஸ்டர்ஸ்ல இருந்து கற்களை சேகரிச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்க கேமராமேன் ஒரு ரூக்கி ஒரு சைக்கோவை சமாளிக்க சீரங் சோல்ஜர்ஸையும் இன்டர்ன்ஸையும் அனுப்புறது ரொம்ப ஓவரா நீ யோசிக்கிறான். அப்போ பார்க் நாயை கூப்பிட்டு காட்டுக்குள்ள போய் இன்னும் மான்ஸ்டர்ஸை கூட்டிட்டு வான்னு சொல்றான். நாய் பார்க் சொன்னதை கேட்டு காட்டுக்குள்ள போகுது. அப்போ சூவும் கேமராமேனும் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒருவேளை ஒரு மான்ஸ்டர்ஸ் கூட்டம் நம்மள நோக்கி வந்தா என்ன ஆகும்னு யோசிக்கிறாங்க. அந்த ஆளு நாம உயிர் பிழைப்போமான்னு கேட்கறதுக்கு சோய் சும்மா ரெக்கார்ட் பண்ணிட்டே இருன்னு சொல்றான். கொஞ்ச நேரத்துல பார்க் மான்ஸ்டர்ஸ் வருதுன்னு சொல்றான். ஒரு பெரிய சத்தம் அந்த ஏரியாவுல கேக்குது. கேமராமேன் நடக்கிறதெல்லாம் பார்த்து பேனிக் ஆகிட்டு இருக்கான். ஹான் ஜூனோ கண்ட்ரோல் இழக்கிறத பார்த்து ஒரு டிராங்குலைசர் எடுத்துக்கோன்னு சொல்றான். ஆனா ஜூனோ பைத்தியக்காரத்தனமா மான்ஸ்டர்ஸ் நோக்கி பாயிறான். அப்போ நாய் திரும்ப வருது. ஒரு அம்பு நேரா அதை நோக்கி வருது. ஜூனோ அந்த அம்பை டாட்ஜ் பண்ணி ஒரு மான்ஸ்டரை வெற்றிகரமா தாக்கி அதை நோக்கி ஓடுறான். அவன் வேகமா முன்னேறி மான்ஸ்டரை ஈஸியா முடிக்கிறான். உடனே கேமராமேன் ஜூனோ கிட்ட கவனமாரு, உன் பின்னாடி ஒரு மான்ஸ்டர் இருக்குன்னு எச்சரிக்கிறான். ஆனா அது ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டுருச்சு. ஹான் அதை பின்னாடி இருந்து காலி பண்ணிட்டான். தன்னோட கிராஸ்போவை யூஸ் பண்ணி ஹான் ஜூனோவோட சேர்ந்து மான்ஸ்டரை முடிக்கிறாங்க. 2 பேரும் அவங்க டீம் ஒர்க்ல திருப்தியா இருக்காங்க. ஹான் லெவல் 9க்கு வர்றான். கேமராமேன் இதை பார்த்துட்டு அமைதியாகி இது உண்மையிலே ஒரு லெவல் 4 டஞ்சனான்னு கேட்கறான். சோ நக்கலா நீ இது ஒரு லெவல் 3 டஞ்சன் நினைச்சியா, ரெக்கார்ட் பண்றதுல கவனம் செலுத்து, அதிகமா பேசாதன்னு சொல்றான். திடீர்னு நாய் ரொம்ப அலர்ட்டா இருக்கு. பார்க் இதை கவனிக்கிறான். அப்போ ஒரு மான்ஸ்டர் புதர்களுக்குள்ள இருந்து வந்து நம்ம ஹீரோவை நோக்கி ஓடுது. அவன் வேகமா தன்னோட டேகர் எடுக்கிறான். சீன் ஒரு பெரிய கூட்டத்துக்கு நடுவுல இருக்கிற காருக்கு மாறுது. ஒருத்தன் செக்டர் டைரக்டர் வரவேற்கிற மாதிரி தெரியுது. மீசோ என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு சாவராசையா, ஏன் இன்னும் வழி விட்டு போகலன்னு கேக்குறா. அந்த இளைஞன் ஏதாவது நடந்தாதான் நான் போவேன். அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேப்டன் லீயோட காம்பேட் டீம் இந்த ஏரியாவுல நுழைஞ்சது. அவங்க இங்க வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா ஒரு லெவல் 4 டஞ்சனை சமாளிக்க தான் இருக்கும். ரீசெண்டா உருவான டஞ்சன் அந்த லெவல் 4 டஞ்சன் அவங்க சொல்றாங்க. இது கேட்டதும் மீசோ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு உடனே வழியை விட்டு போக சொல்றான். அவ போனதும் அந்த இளைஞன் நக்கலா அவளுக்கு நன்றி சொல்லிட்டு இது ஒரு டைம் வேஸ்ட், அது வெறும் ஒரு லெவல் 4 டஞ்சன் ரிட்டர்ன்னு சொல்றான். அவங்க சாமான்களை எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மீசோவோட கார் அந்த இடத்த நோக்கி போய்கிட்டே இருக்கு. கார்ல இருக்கிற ஒருத்தன் இது ஒரு வேளை கான்பிடென்ஷியல் ஆபரேஷனா இருக்கலாம், தகவல் லீக்கானா என்ன செய்வோம் கேக்குறான். மீசோ உனக்கு எது முக்கியம்னு நினைக்கிற, ஹையர் அப்ஸ் பணத்தோட விளையாடுறதா இல்ல நம்ம ஹீரோவான்னு கேக்குறா. அந்த ஆளு நம்ம ஹீரோ தான் முக்கியம்னு ஒத்துக்கிறான். அப்போ மீசோ நம்ம எல்லார்கிட்டயும் பார்க் ஒரு டஞ்சன் ரிட்டர்ன் சொன்னா நியூஸ் இன்னும் நிறைய கவனத்தை ஈர்க்கும். அந்த ஆளு பார்க் கிட்ட பேசுனியா. மீசோ அதுக்காக தான் நம்ம ஹீரோ கிட்ட போறோம், ஒரு தீர்வை கண்டுபிடிக்கன்னு விளக்குறா. அப்போ டீம்ஸ் போர்ட்டலுக்குள்ள போக தயாராகிறாங்க. கேப்டன் ரெடியான்னு கேட்டு நம்ம மான்ஸ்டர்ஸை காலி பண்ண போறோம்னு சொல்றாரு. ஒரு சோல்ஜர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, யாரோ ஒருத்தர் எங்களை நிறுத்த சொன்னாங்கன்னு சொல்றான். அந்த ஆளு எவன்டா அதுன்னு கேட்கறதுக்குள்ள ஒரு கார் வந்துச்சு. ஒரு பொண்ணு வண்டியை விட்டு இறங்குறான். மீசோ கேப்டனை பார்த்து வணக்கம் சொல்றான். அந்த ஆளு என்ன வேணும்னு கேக்குறான். மீசோ நீங்க உள்ள போக முடியாதுன்னு சொல்றான். குழப்பமான அந்த ஆளு ஏன்னு கேக்குறாரு. மீசோ பார்க் காம்பேட் டீமோட ஒத்துழைக்க சம்மதிக்கிற வரைக்கும் போர்ட்டல கடக்கிறதுக்கு அனுமதி இல்லன்னு விளக்குறான். கடுப்பான அந்த ஆளு என்ன முட்டாள்தனமா பேசுற, டீம் அவங்களோட பிளான்ஸை ரீப்ரோகிராம் பண்ணி வீணா அவசரமா ஓடி வந்திருக்கு. மீசோ சில விஷயங்கள் நடந்திருக்கு, அதனால நாம போர்ட்டலுக்குள்ள போக முடியாதுன்னு சொல்றான். அந்த ஆளு கான்ட்ராக்ட் க்ளாஸ்ல ஒரு தப்பு இருக்கு, காம்பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ரெகனைசன்ஸ் டீம் மட்டும் உள்ள போறது முட்டாள்தனம். மீசோ நாங்க கான்ட்ராக்ட திருத்த பிளான் பண்ணிட்டு இருக்கோம், நான் அந்த இஷ்யூவை சரி செய்ய வந்தேன், அது டைரக்டர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தையும் உள்ளடக்கும்.
கிடைக்குது. கடுப்பான அந்த ஆளு ஏன் எல்லாம் இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா இருக்கணும்னு கேக்குறாரு. மீசோ நம்ம கார்ல பேச்சு தொடரலாம்னு சொல்றான். சீன் டைரக்டர் அவரோட கம்ப்யூட்டர்ல நியூஸ பாக்குறதுக்கு கட் ஆகுது. ஒரு தவறு நடந்திருக்கு, நான் இன்னும் சில விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் ஒரு ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் முன்னுட்டாரு. அதே நேரத்துல அந்த ஆளுக்கு ஒரு கால் வருது. விரக்தியோட ஏன் இன்னும் மீசோவை ரீச் பண்ண முடியலன்னு கேக்குறாரு. சீன் ஒரு பில்டிங்குக்கு மாறுது. முன்னாடி பார்த்தோமே அந்த டாக்டர் நம்ம ஹீரோவோட தகவலை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு. பார்க் கொரியாவுல ஒரு கிரகத்துல சிதைஞ்சு போன ஒரு கனவை ரெப்ரசென்ட் பண்றான். இது கதையில ஒரு முக்கியமான தருணமா இருக்கலாம்னு சொல்றாரு. அந்த பையனோட வாழ்க்கை நிறைய போராட்டங்கள் நிறைஞ்ச ஒரு டிராமா மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறாரு. மரங்கள்ல பழங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கடற்கரையோரத்துல ஒழிஞ்சிருந்ததை பத்தி நம்ம ஹீரோ சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கு. அவனோட கடந்த காலத்துல கடல் அவனுக்கு நிறைய சாப்பாடு கொடுத்துச்சு. ஆனா அது அவன் வாழ்றதுக்கு சரியான இடம் இல்லைன்னு அவனுக்கு புரியறதுக்கு ரொம்ப நேரம் ஆகல. ஏன்னா அவன் சைட்ல பார்க்கும்போது ஒரு பெரிய மான்ஸ்டர் அந்த ஏரியாவை சுத்திட்டு இருந்துச்சு. டாக்டர் தகச்சு ஒரு லெவல் 4 டஞ்சன்ல கடல் இருக்க முடியாது, அதுக்கு என்ன அர்த்தம் நீ யோசிக்கிறாரு. டஞ்சன்ஸோட தோட்டம் பத்தின இப்போதைய தியரி பத்தி அவர் யோசிக்கிறாரு. ஒரு கிரகமே ஒரு டஞ்சனோட பகுதி ஆகலாம். நம்ம ஹீரோவோட ஒரு பிளாஷ்பேக் வருது. என் தம்பி உயிரோட இருக்கான், அவனை கண்டுபிடிக்க டாக்டர் உதவி செய்யணும்னு சொல்றான். டாக்டர் ஒத்துக்கிட்டாரு. ஆனா ஒரு கண்டிஷனோட. பார்க் தன்னோட 500 வருஷ கதையை முழுசா சொல்லணும். இப்ப பிரசன்ட்க்கு வந்தா டாக்டர் நம்ம ஹீரோ தன்னோட தம்பியை மீட் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் ஷேர் பண்றேன்னு சத்தியம் பண்ணான். ஒரு எஃப் ரேங்க் ரிட்டர்னியா. பார்க் 100கணக்கான வருஷம் காட்டோட ராஜாவா இருந்தாலும் அவன் ஒரு சாதாரண மனுஷன் தான். ஆனா ஒரு அவசரமான முடிவால ஒரு சுவாரஸ்யமான கதையை கேட்கிற வாய்ப்பை இழந்துட்டோமே டாக்டர் வருத்தப்படுறாரு. டஞ்சனுக்கு திரும்பினா பார்க் இன்னும் அந்த மான்ஸ்டரை முடிச்சிட்டு இருக்கான். கூலா பார்த்து ஒண்ணு காலி பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு இருக்க கேமராமேன் இது சாத்தியமே இல்ல, அவனால அப்படி ஒரு ஆம்புஷ தவிர்க்க முடியுது. பார்க் என்ன பிரச்சனை, நீயும் லூட் எடுக்க உதவி செய்யணும் கேக்குறான். அதனால அந்த ஆளும் நம்ம ஹீரோ சொன்னதை செய்ய ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த குரூப் டஞ்சன் வழியா நடந்து போயிட்டு இருக்கு. சோயி அது என்ன இடம், வித்தியாசமா அழகா இருக்கே. ஹான் நம்ப முடியாம அந்த பளபளக்கிற கல்லு ஒரு ரத்தினம் மாதிரி இருக்கு, ஆனா அது டார்க்னஸ் உருவாக்குது போலன்னு சொல்றான். பார்க் நான் இந்த மாதிரி இடத்துக்கு போனதில்ல, ஏது பரிச்சயமா இருக்குன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துல அந்த குரூப் வேற ஒரு கல்லை கண்டுபிடிக்குது. அதுல இந்த பகுதிக்கு யாரும் திரும்ப வரவே கூடாதுன்னு ஒரு கல்வெட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அப்போ பார்க் அதை பார்த்துட்டு இருக்கான். சோய் ஒருவேளை இது ஹானோட சேட்டையா இருக்குமோன்னு கேக்குறான். அந்த பையன் இல்ல, நீ சொன்னதும் அந்த பொண்ணு. அப்போ சரி சொல்றான்.